This video sponsored by எஜுகோஸ்ட். இந்த எஜுகோஸ்ட்டில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அனைத்துமே இதில் எடுக்கிறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்லேட் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு கான்டாக்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கான்டாக்ட் பண்ணிங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அன்புக்கும் அருளுக்கும் பஞ்சம் வைக்காத பாலமுருகன், அழகு குமரன், அவனை நாளும் தரிசிக்க குறையொன்றும் இல்லையே. கந்த சஷ்டியில் மாறுபடு சூரனை வதைத்த திருமுருகன் உரியவரனான சிவகுமாரனின் தரிசனம் காண்போமா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள். தெய்வம் தன்னை அன்புடன் கொண்டாடி போற்றுவர்களுக்கு அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் வரமாக தருவது போலவே, குழந்தையும் தன்னிடம் அன்பு காட்டி கொஞ்சுவோருக்கெல்லாம் தன்னிடமுள்ள எது ஒன்றையும் கேட்காமலே கொடுக்கக்கூடியது. இதனால்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்று கூறுகிறார்கள். அந்த தெய்வம் குழந்தை வடிவில் இருந்து விட்டால் அங்கே அன்புக்கும் அருளுக்கும் பஞ்சமில்லை. அப்படி குழந்தை வடிவில் நம்மால் கொண்டாடு பெறும் தெய்வங்கள் சைவத்தில் சிவகுமாரனும் வைணவத்தில் வாசுதேவ குமாரனான கண்ணனுமே ஆவார். அழகுக்கு தமிழுக்கும் ஒரு வடிவமான திருக்கபவர் முருகப்பெருமான். முருகனை குழந்தையாக அன்பு செலுத்தி அவன் புகழ்பாடி பரவசவர்கள் பலர். அகத்தியருக்கு தமிழ் கற்பித்த திறம் என்ன? பேச பிள்ளையாக இருந்த குமரகுருவர குழந்தையை பேச வைத்த காசியின் காற்றிலும் தமிழன் இனிமை பரவிட்ட திறன் என்ன? சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட தமிழ் மூதாட்டி ஔவையார் நாணம் புகழ்த்திய திறன் தான் என்ன? அப்படி நம் அழகுகன் முருகன் பெருமானின் அற்புத அருளாடல்களுக்கு பஞ்சமே இல்லை. பற்றுக்களை அறிந்திருந்து எதுவும் வேண்டாம் என்று பழனியில் ஆண்டியாக நிற்பவன் அவன். இச்சாசக்தியான வள்ளியும் கிரியாசக்தியான தெய்வானையும் மணந்த திரு கல்யாண குலத்தில் தணிகை மலையில் அருள்வதும் முருகன் எந்த கோலத்திலும் இருந்தாலும் அவனை குழந்தையாக பாவித்து பரிவுடன் அன்பு செலுத்துவதில் தமிழக மக்கள் நிகர் அவர்கள்தான். தங்கள் மொழி காக்க வந்த தமிழ்க்கடவுள் என்பதால் நமக்கெல்லாம் முருகப்பெருமானிடம் அத்தனை அன்பு பரிவு. திருமுருகன் காற்றுப்படை பாடிய நக்கீரர் மூலல் சொல்ல சொல்ல வாய் மணக்கும் திருப்புகழ் தந்த அருணகிரி வரை அத்தனை பேரும் முருகப்பெருமானின் அருள் திறனை அனுபவித்து பாடியிருக்கிறார்கள். முருகப்பெருமானை நாம் பல வடிவங்களில் வழிபடுகிறோம். நாம் எந்த வடிவில் விரும்புகிறோமோ அந்த வடிவில் நம்மை ஆட்கொண்டு அருள்வரும் முருகக் கடவுள். சிவஸ்வரூபம் என்னும் நாமத்தில் வடிவம் முருகப் பெருமான் விருத்தி வடிவம். சிவஸ்வரூபம் என்பது ஒளிரும் நாணம் என்றால் அந்த நாணத்தை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும் ஜோதியாக திகழ்பவர் முருகப்பெருமான். எனவேதான் அருணகிரிநாதன் நம் திருப்புகழில் தீபமங்கல ஜோதியாக முருகப்பெருமானை போற்றி பாடியிருக்கிறார்.